அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, கனடா நாட்டைச் சேர்ந்த கேரி மில்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர். அவர் டொரண்டோ பல்கலைக்கழகத்தினுடைய கணிதவியல் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்தார். அவர் ஆரம்பத்திலே கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தார். எந்த அளவிற்கு என்றால், கிறிஸ்தவ மதத்தினுடைய வேதமாகிய பைபிளை மிகச்சிறந்த வேதம் என்பதாக நம்பினார். அதை எல்லா மக்களுக்கும் எடுத்து சொல்ல வேண்டும் என்று பல கிறிஸ்தவ பாதர்களையும் பல கிறிஸ்தவ மக்களையும் சந்தித்து இந்த நூல் மிகச்சிறந்த நூல் என்பதாக பைபிளை அவர் வாதாடி கொண்டிருந்தார். பைபிளை எடுத்து சொல்லிக் கொண்டிருந்தார். பைபிளை உயர்ந்த ஒரு வேதமாக எல்லா மக்களுக்கும் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே வாழ்ந்த அவருக்கு 1977 ஆண்டு குரானின் மீது அவருடைய பார்வை பட்டது. குரானின் மீது பட்ட அவருடைய பார்வை எப்படி இருந்தது என்றால், இந்த குரானை ஆய்வு செய்து இதில் இருக்கக்கூடிய தவறுகளை, அறிவியல் ரீதியான தவறுகளை வெளிக்கொணர வேண்டும். ஏதாவது ஒரு தவறு இருக்கும், அந்த தவறுகளை வெளிக்கொணர்ந்து இந்த குரான் மிகச் சரியானது அல்ல என்பதை மக்களுக்கு மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டும். பைபிள் தான் உயர்ந்த வேதம் என்பதை நாம் நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதற்காக குரானின் மீது அவருடைய பார்வைப்பட்டது. குரானிலே எத்தகைய ஒரு சிந்தனை அவருக்கு இருந்தது என்று சொன்னால், இந்த குரான் இறங்கிய காலகட்டம் இருக்கிறதே, ஒரு காட்டு பிராணித்தனமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு காலகட்டம். முகமது நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக ஆகின்ற பொழுது, அல்லாஹ் அவர்களை நபியாக தேர்ந்தெடுக்கின்ற பொழுது, அந்த மக்களுடைய வாழ்க்கை மிகுந்த மோசமான ஒரு சூழ்நிலையில் இருந்தது. அந்த நேரத்திலே இறங்கிய இந்த வேதம் எப்படி சரியானதாக இருக்க முடியும்? காட்டு பிராணிகளுக்கு இறங்கிய வேதம் எப்படி ஒரு சிறந்த வேதமாக இருக்க முடியும் என்பதாக அவர் நினைத்தார். குரானில் இருக்கக்கூடிய அறிவியல் ஆய்வுகளை கண்டறிந்து அந்த அறிவியல் ஆய்வுகளில் தவறு இருந்தால் அதை நாம் வெளிக்கொணர வேண்டும் என்பதாக உறுதி கொண்டார். அப்பொழுது அவருடைய அந்த ஆரம்பத்திலே வரக்கூடிய வசனம், وَإِن كُنتُمْ فِي رَيْبٍ مِّمَّا نَزَّلْنَا عَلَى عَبْدِنَا فَأْتُوا بِسُورَةٍ مِّن مِّثْلِهِ وَادْعُوا شُهَدَاءَكُم مِّن دُونِ اللَّهِ إِن كُنتُمْ صَادِقِينَ. என்னுடைய அடியாருக்கு இறக்கி வைத்த இந்த குரானின் மீது உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்தால் இது மாதிரியான ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள், பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு எத்துணை துணையாளர்களை வேண்டுமானால் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள். இது போன்ற ஒரு சூறாவை தயார் செய்வதற்கு, நீங்கள் ஒரு அத்தியாயத்தை கொண்டு வருவதற்கு உங்களுக்கு எத்துணை பேர் தேவையோ அத்துணை துணையாளர்களையும் நீங்கள் அழைத்துக் கொண்டு இந்த குரானை போன்ற ஒரு அத்தியாயம், முழு குரான் அல்ல, ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறார். அதுவும் ஆரம்ப வசனத்திலே தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ, இந்த வேதம் எப்படிப்பட்டது என்றால் இதுல எந்த வகையான சந்தேகமும் இல்லை என்பதாக சொல்கிறார். அப்படி ஏதாவது ஒரு சந்தேகமோ ஒரு தவறோ இருந்தால் நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள், இது போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சவால் விடக்கூடியதாக இருக்கிறது என்பதாக அவருடைய சிந்தனை கொஞ்சம் மாறியது. எந்த ஒரு வேதமாக இருந்தாலும், எந்த ஒரு புத்தகமாக இருந்தாலும், யார் எழுதிய, எவ்வளவு பெரிய அறிவாளிகள் எழுதிய புத்தகமாக இருந்தாலும் இதில் சந்தேகம் இல்லை என்பதாக சொல்ல முடியாது. ஆனால் இந்த வேதத்தினுடைய ஆரம்பத்திலேயே இதில் சந்தேகம் இல்லை என்பதாக போடப்பட்டிருக்கிறது. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் நிரூபித்து காட்டுங்கள், சோதனைக்கு உட்படுத்துங்கள், சவால் விடுகிறதே இந்த குரான், அல்லது இது போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வந்து காட்டுங்கள் என்பதாக சவால் விடுகிறது என்று சொன்னால் இந்த வேதம் எவ்வளவு உறுதி வாய்ந்ததாக இருக்கும் என்பதை அவர் நினைத்து பார்க்கிறார். இப்ப எந்த ஒன்றும் சோதனைக்கு உட்படுத்துகின்ற போதுதான் அதனுடைய உண்மை நிலைகள் தெரிய வரும். PhD படிக்கக்கூடிய அந்த மாணவர்களும் சரி, அவர்கள் உருவாக்கக்கூடிய அந்த புத்தகங்களை சோதனைக்கு பிறகுதான் அதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் தெரிய வரும். அதே போல ஏதாவது ஒரு மருந்து கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாக இருந்தாலும் சரி, ஃபால்சிபிகேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த சோதனைக்கு உட்படுத்தி அதில் இருக்கக்கூடிய தவறுகளை வெளிக்கொண்டு வந்து அது சரியில்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டும். ஆனால் இந்த குரான் தானாகவே முன் வந்து நீங்கள் இதில் சோதனைக்கு உட்படுத்துங்கள், உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இது போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்று சொன்னால், அப்ப நாங்கள் கொண்டு வந்தது மிகச் சரியானதுதான் என்பதை இது சுட்டி காட்டுகிறது என்பதாக அவர் அங்கே அவருடைய சிந்தனை லேசாக சிதறியது. குரானின் மீது இருந்து அவருக்கு தவறான பார்வையில் இருந்து கொஞ்சம் மாற்றம் அவருக்கு அங்கே ஏற்பட்டது. தொடர்ந்து இது போன்ற பல விஷயங்கள் அவருக்கு வந்தது. அஃபலா யததப்பரூனல் குர்ஆன வலவ் கான மின் இன்தி கைரில்லாஹி
லவஜது ஃபீஹி இஹ்திலாஃபன் கதீரா. இந்த குர்ஆனை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? இது அல்லாஹ் அல்லாத மற்ற யாரிடம் இருந்தாவது வந்திருந்தால் இதுல நிறைய வேறுபாடுகள் இருந்திருக்கணுமே. இது அல்லாஹ்விடமிருந்து வந்த ஒரு காரணத்தால் தான் இதுல எந்த வகையான வேறுபாடும் இல்லை என்பதை இந்த குர்ஆனை பார்த்து நீங்கள் சிந்திக்கவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கிறார். இந்த வசனமும் அவருக்கு பட்டது. அப்போ ஒரு இறைவனிடத்திலிருந்து இது வந்திருக்கிறது என்ற அந்த பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு வர ஆரம்பித்தது. இன்னொரு விஷயம் அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தந்தது. முகமது நபிக்கு இறங்கிய இந்த குர்ஆன் நிறைய நபர்கள், தலைவர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் தன்னுடைய சுயசரிதையை எழுதுகின்ற பொழுது தனக்கு சாதகமாகவே எழுதக்கூடிய அந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம். தன்னுடைய சுயசரிதையிலே அதிகமாக தான் செய்த அந்த சாதனைகளை பற்றி குறிப்பிடுவார்கள். தனக்கு நேர்ந்துவிட்ட பல வகையான தவறுகளை மறைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் அங்கே இருக்கிறது. தன்னை பற்றி பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த சுயசரிதை நூல்களிலே இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையில் முகமது நபிக்காக கொடுக்கப்பட்ட இந்த குர்ஆனிலே முகமது நபியும் அவருடைய குடும்பங்களும் அவருடைய மனைவி மக்களுடைய சம்பவங்களும் நிறைய இடம்பெற்றிருக்கும் என்பதாக அவர் நினைத்து பார்க்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் அங்கே இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துணைவியார்களுடைய பெயர் இல்லை, அவருடைய மக்களுடைய பெயர் இல்லை. அப்ப இந்த குர்ஆன் எந்த அளவிற்கு உன்னதமான ஒன்று. தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த குர்ஆனிலே முகமது நபியை பற்றிய அந்த குடும்பங்களை பற்றிய அந்த குறிப்புகள் சொல்லப்படவில்லை. முகமது நபியுடைய குடும்பம் எவ்வளவு உயர்ந்த குடும்பம் என்றெல்லாம் அவர்களை பற்றி அது புகழ்ந்துரைக்கவில்லையே. நாம் நினைத்தது இங்கே தவறாக ஆகிவிட்டதே என்பதாக தன்னுடைய தவறை அவர் புரிந்து கொள்கின்றார். அப்படியானால் இந்த குர்ஆன் வல்ல இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு உன்னதமிக்க குர்ஆன் என்பதாக அவருடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வந்தது. அப்பொழுது அவர் மீண்டும் படித்து பார்க்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய ஜீசஸ் அவர்களை பற்றி, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குர்ஆன் பல இடங்களிலே குறிப்பிடுகிறது. 20க்கும் அதிகமான இடங்களிலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பெயரை குறிப்பிடுகிறது. ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பெயரை 5 இடங்களில் தான் குறிப்பிடப்படுகிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பை தூய பிறப்பு என்பதாக இந்த குர்ஆன் சொல்கிறது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அன்னை மரியம் அவர்களை தூய பெண் என்பதாக இந்த குர்ஆன் குறிப்பிடுகிறது. எந்த ஒரு ஆணுடைய தீண்டுதலும் இல்லாமல் இறைவனுடைய நாட்டத்திலே பிறந்த ஒரு குழந்தை என்பதாக இந்த குர்ஆன் அவர்களை வர்ணிக்கிறது. அன்னை மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரில் ஒரு அத்தியாயமே இந்த குர்ஆனில் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்த்து அவர் மென்மேலும் ஆச்சரியப்படுகிறார். அவருடைய தவறான பார்வை இன்னும் கொஞ்சம் மாறி மாறி குர்ஆனின் மீது அதிகமான நம்பிக்கைகள் அவருக்கு ஏற்பட்டுக் கொண்டது. அது மட்டுமல்ல, அவர் இந்த குர்ஆனை எப்படியாவது ஒரு அறிவியல் சார்ந்த ஏதாவது ஒரு விஷயங்களில் ஏதாவது ஒரு தவறு இருந்தால் அதை வைத்தாவது இந்த குர்ஆனை சரியில்லை என்று முடிவு செய்து விடலாம் என்பதாக பல வகையாக சிந்தித்து பார்த்தார். 1978 காலத்தில் புதிய கண்டுபிடிப்புக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. அதிலே பிக் பேங் தியரி என்று சொல்லக்கூடிய ஒரு பெருவெடிப்பு கோட்பாடுக்கான ஒரு ஆய்வு, இந்த ஆய்வுக்காக நோபல் பரிசு வழங்கப்பட்டது. அப்பொழுது இவருக்கு யோசனை வந்தது, பிக் பேங் தியரியை பற்றி ஏதாவது சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படி ஆய்வு செய்து இதில் அது சம்பந்தமாக எதுவும் இல்லை என்று சொன்னால் அறிவியலுக்கு ஒவ்வாத விஷயம் என்பதாக நாம் இதை சொல்லிவிடலாம் என்பதாக நினைத்து குர்ஆனை படித்து பார்க்கிறார். அதிலே குர்ஆன் ஷரீஃபில் இப்படி இருக்கிறது, அவலம் யரல்லதீன கஃபரு அன்ன ஸமாவாதி வல் அர்த் கானதா ரத்கன் ஃபஃபதக்னாஹுமா வஜஅல்னா மினல் மாயி குல்ல ஷைஇன் ஹய்ய ஃபலா யுமினூன். நிச்சயமாக இந்த வானங்களும் பூமியும் முதலில் இணைந்து இருந்தது, வானங்களும் பூமியும் இணைந்தே இருந்தது, இவற்றை நாமே பிரித்து அமைத்தோம் என்பதாக பெருவெடிப்பு கோட்பாட்டை பற்றி அல்லாஹ் இங்கு சொல்கின்றார். ஒவ்வொன்றையும் நாம் தண்ணீரில் இருந்து படைத்தோம் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்திலே சொல்கின்றான். இதை நீங்கள் நம்பவில்லையா என்பதாக அல்லாஹ் கேட்கின்றான். அப்ப பிக் பேங் தியரியை பற்றி குர்ஆன் ஷரீஃபிலே இருக்கிறது என்பதாக அவர் முடிவு செய்து கொண்டார். குர்ஆன் ஷரீஃப் என்பது அறிவியலுக்கு ஒரு உந்து சக்தியாக, ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது என்பதாக அவர் இந்த குர்ஆனை பார்த்து புரிந்து கொள்கிறார். எனவே அறிவியல் ரீதியாக குர்ஆனை பொய்ப்பிக்க வேண்டும் என்று நினைப்பது நிச்சயமாக முடியவே முடியாது என்பதாக அவர் நினைத்து பார்க்கிறார். குர்ஆனுடைய அந்த கடைசியாக வரக்கூடிய சூரத்துல் லஹப், அபூ லஹபை பற்றிய வசனம். அபூ லஹப் என்பவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர் தான், அவர்களுடைய தந்தையோடு பிறந்தவர் தான். என்றாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மிகுந்த வெறுப்பு கொண்டிருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாலும் அதற்கு மாற்றமாக செய்யக்கூடிய ஒரு நிலை கொண்டிருந்தவர் தான் அபூ லஹப். அல்லாஹ் தஆலா தப்பத் யதா அபீ லஹபி வ தப் என்பதாக அபூ லஹபுடைய
2 கைகள் நாசமடையட்டும் என்பதாக அல்லாஹ் அந்த அத்தியாயத்தை இறக்கி வைத்தார். கிட்டத்தட்ட இதற்கு பிறகு 10 ஆண்டுகள் அபூலஹப் அதற்கு பிறகு 10 ஆண்டுகள் இருந்தார். கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது இவர் இந்த இடத்துல சிந்தித்து பார்க்கிறார். அபூலஹப் இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய எதிரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய எதிரி. நபி என்ன செய்தாலும் அதற்கு முரணாக செய்து காட்ட வேண்டும் என்று அந்த நினைப்பிலே வாழ்ந்தவர். இப்பொழுது தன்னை பற்றிய ஒரு வசனத்தை குர்ஆனிலே அல்லாஹ் இறக்கி விட்டானே, நீ இறக்கியது போன்று நான் அல்ல, நான் அப்படிப்பட்டவன் அல்ல என்பதாக அவர் நிரூபித்து காட்டி இருக்கலாமே, இருக்க முடியுமே, ஏன் அவர் நிரூபித்து காட்டவில்லை? அப்படியானால் குர்ஆனிலே என்ன சொன்னதோ, என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதிலே சந்தேகம் இல்லை என்று அந்த முடிவுக்கு வந்தார். குர்ஆன் ஒரு மனிதனை பார்த்து அபூலஹப் நாசம் அடைவான் என்று சொல்லியிருந்தால் அவன் நாசம்தான் அடைவான். அவன் எத்துணை முயற்சிகள் செய்தாலும் ஒருபோதும் நேர்வழிக்கு வரமாட்டான், வர முடியாது என்பதை அவர் அங்கே புரிந்து கொள்கிறார். அபூலஹப் எத்தனையோ மாற்றங்கள் செய்திருந்தாலும் இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு மாறு செய்ய முடியவில்லையே. அபூலஹப் நாசம் அடையட்டும் அப்படின்னால் அவன் நாசம்தான் அடைவான், அவன் வேறு ஒரு நல் வழியிலே வர முடியாது, அவனாக நினைத்தாலும் முடியாது. அப்படியானால் இந்த குர்ஆன் உண்மையானது, உண்மையான இறைவனிடத்திலிருந்து வந்தது, குர்ஆனில் சொல்லப்பட்டதுதான் நடக்கும். எத்துணை நபர்கள் முயற்சி செய்தாலும் குர்ஆனுக்கு எதிராக நடக்க முடியாது, குர்ஆனுக்கு எதிராக ஒன்றும் நடைபெறாது என்பதை அவர் இந்த வசனத்தின் மூலமாக, இந்த அத்தியாயத்தின் மூலமாக அவர் புரிந்து கொள்கிறார். இப்படி நிறைய விஷயங்கள் அவருக்கு காண கிடைத்தது. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவருடைய அந்த எண்ணம் சென்றது. இந்த நபி எந்த அளவிற்கு உறுதியானவர், இவர் இந்த குர்ஆனை மக்களுக்கு போதிக்கிறாரே, குர்ஆனை அல்லாஹ் இவருக்கு இறக்கி வைத்திருக்கிறானே, இவர் எந்த அளவிற்கு உறுதியானவர் என்பதை சோதித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக குர்ஆனை மீண்டும் படிக்கிறார். அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்கிறார், இல்லா தன்சுரூஹு ஃபகத் நஸரஹுல்லாஹு இத் அக்ரஜஹு அல்லதீன கஃபரு ஸானி இஸ்னைன் இத் ஹுமா ஃபில் காரி இத் யகூலு லிஸாஹிபிஹி லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா வஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு. இந்த குகை சம்பந்தப்பட்ட இந்த ஆயத், அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்தை மேற்கொண்டு எல்லா பகுதிகளிலிருந்தும் தன்னை தேடிக்கொண்டு எதிரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக, தப்ப வேண்டும் என்பதற்காக சௌருடைய குகையிலே அவர்கள் தங்கி இருந்தார்கள். சௌருடைய குகை எப்படிப்பட்ட குகை என்பது உங்கள் எல்லோருக்குமே தெரியும். சௌருடைய குகையிலே இவர்கள் தங்கி இருக்கிறார்கள். வெளியிலே சிலந்தி வலை கட்டி இருக்கிறது. புறா கூட்டிற்குள்ளாக முட்டைகள் போட்டு வைத்து விட்டது. 3 நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குகைக்குள்ளே தங்கி இருக்கிறார்கள். எதிரிகள் எல்லாம் வருகிறார்கள், வந்து அந்த குகைக்கு அருகாமையில் வந்து விட்டார்கள். குகைக்கு பக்கத்திலே கொஞ்சம் குனிந்து பார்வையை பார்த்தால் அவர்களுடைய இருப்பிடம் தெரிந்துவிடும். அந்த அளவிற்கு மிக பக்கத்திலே இருக்கிறார்கள். ஆனாலும் கூட அபூபக்கர் அவர்களுடைய உள்ளம் நடுங்குகிறது, பயப்படுகிறார்கள். நிச்சயமாக நாம் மாட்டிக்கொண்டால் நம்முடைய கதை அவ்வளவுதான், நம்மளை அழைத்து சென்று கொலை செய்து விடுவார்கள், வேறு வழி இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்திலே அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் பயந்த போது நிகழ் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இறுதி தூதர் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஹஸன் இன்னல்லாஹ மஅனா அன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு. பயப்பட வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். எதற்காக இந்த பயம்? ரப்பு நம்மோடு இருக்கிறார் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அமைதியை இறக்கி வைத்தார், அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான் என்பதாக இந்த குர்ஆனுடைய வசனத்தை படிக்கின்றார். தப்பிப்பதற்கு வழியே இல்லை, உறுதியாக நாம் மாட்டிக்கொள்வோம், எதிரிகளுடைய கரங்களிலிருந்து தப்ப முடியாது என்ற அந்த சூழ்நிலையிலும் கூட கடுகளவு அல்ல, அதை விட மிகச்சிறிய அளவு, ஒரு அணு அளவு கூட உள்ளத்திலே பயம் இல்லாமல் மிகப்பெரிய நம்பிக்கையை இறைவன் மீது இவர் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக இவர் இறை தூதராகத்தான் இருக்க முடியும். இறை தூதர்களுக்கு மட்டும்தான் இத்தகைய அபார நம்பிக்கை என்பது இருக்க முடியும். எனவே இவர்தான் இறை தூதர், இதுதான் உண்மையான வேதம் என்பதாக அவர் முடிவு கொண்டார். கண்ணியத்திற்குரியவர்களே, இது போன்ற இன்னும் நிறைய வசனங்களை ஆய்வு செய்து இந்த குர்ஆன் உண்மையானது என்பதை அவர் முடிவுக்கு வருகிறார். 1977 குர்ஆன் மீது சென்ற அவருடைய பார்வை 1978ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்குள்ளாக அவர் இஸ்லாத்தை தழுவினார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அஹ்மத் தீதாத் அவர்களுடைய இடத்திலே இருந்து இன்னும் நிறைய விஷயங்களை தர்க்க ரீதியாக கற்றுக்கொண்டார். கடைசியாக அவர்கள் சவுதி அரேபியாவிலே சென்று கிங் ஃபஹதுடைய பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக பணிபுரிந்தார்கள். அதற்கு பிறகு தன்னுடைய அந்த வேலைகளையும் அவர் ரிசைன் செய்துவிட்டு அவர் தாவாவுடைய பணிக்காக தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்துக் கொண்டார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். அப்படியானால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த குர்ஆன் எத்தகைய வலிமை உடையது, அல்லாஹ்வுடைய இந்த சொற்கள் எத்தகைய வலிமை உடையது. யாரெல்லாம் தன்னை பொய்ப்பிக்க வேண்டும் என்று வருகிறார்களோ, தன்னை ஆய்வு செய்ய வேண்டும் வருகிறார்களோ, தனக்கு எதிராக நிற்கிறார்களோ, அத்துணை நபர்களையும் தன்னுடையவர்களாக ஆக்கிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு குர்ஆன் மிகப்பெரிய சக்தி கொண்ட விஷயமாக, குர்ஆன் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருந்து கொண்டிருக்கிறது. குர்ஆன் காட்டக்கூடிய அந்த நல்ல பாதையை பின்பற்றி செல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா முழு உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதரர்களுக்கும் தந்தருள் புரிவாராக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.